எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய தலைவர் திரு கணேஷ்ராம் சார் எங்களுடைய சுரங் ஸ்டூடியோவில் நிறைய பாட்காஸ்ட் இன்டர்வியூஸ் பண்ணிட்டு வராரு. இன்றைய புத்தாண்டில் அவர் ஒரு கவிஞர், நல்ல பேச்சாளர் ஒருவரை இன்டர்வியூ பண்ண போகிறாரு. திரு இசைக்கவி ரமணன் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு கவிதை நயமாக பேசணுமா, கவிதையை பற்றி பேசணுமா, இசையை பற்றி பேசணுமா, இசையில் இருக்கிற பல நுணுக்கங்களும் எல்லா விதமான பரிணாமங்களை பற்றி பேசணுமா, அதில் இருக்கிற ஒரு வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பற்றி, அதோட ஆழத்தை பற்றி பேசணுமா, உங்களுடைய சிந்தனையை தூண்ட விடுற மாதிரி பேசணுமா, புத்துணர்வு தர மாதிரி பேசணுமா, புத்துயிர் தர மாதிரி பேசணுமா, நெகிழ வைக்கிற மாதிரி பேசணுமா, உணர்ச்சி பொங்க பேசணுமா, உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி பேசணுமா, ஹாஸ்யமாக பேசணுமா, மனிதர்களை பற்றி பேசணுமா, இயற்கையை பற்றி பேசணுமா, எல்லாவற்றுக்கும் மேலாக இறையை பற்றி பேசணுமா, எப்படி எந்த விதமான எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக அவருடைய தனி முத்திரையோடு பேசக்கூடிய ஒரு வல்லுனர் தான் இசைக்கவி ரமணன் சார். இன்றைய பாரதி இசைக்கவி ரமணன். அதுக்காக அவருக்கு பல விருதுகள், பல அங்கீகாரங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் பாரதியை சுவாசம் பண்ணுறவர். அது மட்டும் இல்லை, பல மேடைகள், பல நிகழ்ச்சிகள், பல கட்டுரைகள், பல புத்தகங்கள். அவருடைய புத்தகத்துடைய எண்ணிக்கை 3 பேஜுக்கு போகிறது. அவருடைய விருதுகள் 6 பேஜுக்கு போகிறது. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு அவருக்கு அங்கீகாரமும் விருதுகளும் விமர்சனங்களும் அச்சீவ்மெண்ட்ஸும் சக்ஸஸும் எல்லா விதமான விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நிறையா கிடைக்க போகிறது. இது எல்லாத்தையும் விட எனக்கு அவரை பரிச்சயமாகி நான் ரொம்ப என் மனதை ரொம்ப நெகிழ வச்ச விஷயம் இஸ் அ வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங். ரொம்ப தன்மையாக நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர். அவர் ரொம்ப அழகாக அவருடைய பயோடேட்டாவில் ரொம்ப அழகாக அவர் முடிச்சிருக்காரு. தேசமே என் கோயில், தர்மமே என் தெய்வம், தமிழே என் சுவாசம். இதுதான் இசைக்கவி ரமணன். இன்றைய பாட்காஸ்ட்டை உங்களுக்கு செவிக்கு உணவு, கண்ணுக்கு விருந்து, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பாட்காஸ்ட் டாக் ஷோ வித் கணேஷ்ராமில் இசைக்கவி ரமணன் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர் அப்படின்னார் பாரதியார். அதனால் அந்த சொல்லில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எதுக்கு பாரதியை சொன்னேன்னா, அவன் தமிழ் சொல்லால் இறைவனை தொட்டவன், பராசக்தியை தொட்டவன், அவளிடமிருந்து தான் பாட்டை பெற்றவன். அதனால் பாரதியை முதல்ல சொன்னேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய புற வாழ்க்கைங்கிறது எப்பொழுதும் சிக்கலில், வறுமையில், எத்தனையோ ஆபத்துகள் சூழப்பட்டதாக இருந்தாலும் அவன் என்றைக்குமே நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக தான் இருக்கான். அவருடைய ஒவ்வொரு எழுத்தும், பாட்டும் சரி, பேச்சும் சரி, உரைநடை கட்டுரைகளும் சரி. எங்கே பார்த்திங்கனாலும் பாரதி அப்படின்னா ஒரு வார்த்தையில் விளக்கணும்னா நம்பிக்கை. நம்புவதே வழி என்ற மறை இதனை நாம் இன்று நம்பிவிட்டோம், கும்பிட்டெந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே அப்படின்வான். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எங்கே பார்த்திங்கனாலும் நம்பிக்கை தான் அவனுடைய எழுத்துக்கே அடிநாதமாக இருக்கும். அதனால் அப்போது
நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி வருது நமக்கு. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இந்த அனுபவங்கிறது நம்பிக்கையினால் வருகிறதா, இல்லை அனுபவம் வந்த பிறகு நம்பிக்கை வருகிறதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாரும் இருக்கதான் செய்யுது. ஆமாம். நம்பி வருவதே அனுபவமா, அனுபவம் தருவதே நம்பிக்கையா? தும்பிக்கு வானம் தொடர்கதை தான், கேள்வியும் பதில்களும் தோள்களில் தான். அப்போ என்ன முடிவுக்கு வரும்? நம்புவதே இங்கு அனுபவம். யாருக்கு மனசில் துணிச்சல் இருக்கோ, இந்த வாழ்க்கையை நல்லபடி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ, அவனுக்கு நம்பிக்கை என்பது இயல்பாக இருக்கும். ஓகே, புகுத்தப்பட்டதாக இருக்காது. ஓகே. நீங்கள் இன்னும் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தலையாய பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். எந்த எல்லா விதைகளும் வந்து நீங்கள் தலைகீழாக புதைச்சா கூட தலை நிமிர்ந்து வருது. தலைகீழாய் புதைத்தாலும் விதை தலை நிமிர்ந்து தான் முளைக்கிறது. இது ஒன்று. முயற்சி, நம்பிக்கை வரும்போது முயற்சி வந்துடும். பறவைகள்லாம் முட்டை போடுது. எந்த தாய்ப்பறவையாவது அந்த முட்டையை உடைச்சி குஞ்சே நீ வெளியேவான்னு சொல்லுதா? கிடையாது. அதுதான் செய்யணும். உள்ளிருந்து தட்டி திறக்கப்படுவது தான் உலகத்தின் கதவு. நம்ம அப்படி தான் அதை செய்தோம். அதனால் என்றைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இதுதான் வந்து புது வருஷத்துக்கான வாழ்த்து செய்தியாக நம்ம நேயர்களுக்கு நீங்கள் நம்புவதே வழி. இதுதான் வந்து வாழ்த்து செய்தி. அனுபவமே நம்பிக்கை, அனுபவம் நம்பிக்கையே அனுபவம், நம்பிக்கையே அனுபவம், நம்புவதே வழிங்கிறது தான் நம்முடைய வாழ்த்து செய்தியாக அடிச்சுக்கணும். முன்னேறியவர்கள் எல்லாருமே இதை செஞ்சதுனால தான் முன்னேறி இருக்காங்க. அதுலேயும் பாரதி வந்து வருடந்தோறும் இது எடுக்கிற மாதிரி சொல்லலை, நாள்தோறும் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு வச்சுக்கணுங்கிறார். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமுதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் ஒழிந்து போம் திரும்பி வாராங்கிறான். அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த வாழ்க்கையும் வாழணும். இந்த உரையாடலையும் நம்ம இப்படியே தொடங்குவது நல்லதுன்னு சார். சிறு குறு வணிக சமுதாயம், குறிப்பாக நான் சேவை செய்து கொண்டிருக்கிற சிறு குறு மளிகை வணிகர்கள் சமுதாயம், ஒரு பெட்டி கடை தொடங்கி ஒரு கொஞ்சம் பெரிய கடை, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் பெரிய சூப்பர் மார்க்கெட், இதெல்லாம் த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. தமிழ்நாட்டில் ஒண்டி சிறு குறு வணிகர்கள் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர்? 2 லட்சம் பேர். 2 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. அதுபோல் விநியோகஸ்தர்கள், இவங்களுக்கு வந்து எந்த தயாரிப்பாளராலையும் நேரடியாக சிறு குறு வணிகர்களுக்கு சப்ளை செய்ய முடியாது. தொடக்க காலத்தில் அவங்க பொருள்கள் அறிமுகம் இல்லாத போது வேணால் அவங்க நேரடியாக போகலாமே ஒழிய, வளரணும்னா விநியோகஸ்தர்களை நியமித்து தான் சிறு குறு வணிகர்களிடம் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நுகர்வோருக்கு சேர்ப்பிக்கணும். அதனால் எங்கள் சங்கத்து பேர் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். 1992 நான் தொடங்கினேன். சில முதியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் தொழிலில் அனுபவமிக்க சங்கம் தேவை என்று புரிந்து கொண்ட மூத்தவர்கள், ஆனால் எங்களுக்கு இதுபோல் நேரத்தை ஒதுக்கி செய்ய முடியாது, அதனால் இதுக்கு முழுமையாக நேரம் ஒதுக்கினாதான் இந்த சங்கத்தை வளர்க்க முடியும். ஆனால் இந்த சங்கத்தை வளர்ப்பது ஒரு தேசத்தை வளர்ப்பது போல தான். ஆகையால் வந்து எங்களால் முடியல, நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சரி, நீங்கள் நேரத்தை ஒதுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒருவேளை நான் என் நேரத்தை ஒதுக்கி பண்ணினால் ஒரு பைத்தியக்காரன் கிடச்சிட்டான், அவனை வந்து தன் நேரத்தை கொடுத்து நினைக்காமல் மதிப்பு கொடுத்து நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலையை பார்க்குறேன், அடித்தளங்களை போடுறேன். ஒரு சனி ஞாயிறு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணினா நீங்கள்லாம் வருவீங்களா? கூட்டத்திற்கு வருவீர்களா? உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு பகிர்வீர்களா என்றெல்லாம் வந்து அவர்களை நான் கேட்டேன். அந்த 3-4 பேர்களும் சொன்னார், கண்டிப்பாக செஞ்சு தரோம், பொருளாதார ரீதியாக அந்த கூட்டம் நடத்துறது கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இது எங்கள் கடமையாகவே நினைக்கிறோம். ஆகையால் உங்களை மாதிரி முன் வந்தது இதே கஷ்டம். உங்கள் சின்ன வயசில் வேறு முன் வரீங்க, ரொம்ப கஷ்டம். அதை வந்து பயன்படுத்துறதுக்கு கூட தெரிலன்னா
நாங்கள் மூடர்கள் என்று தான் சொல்லணும். எங்களோட எப்படி என்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் வந்து சொத்து பத்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேனோ, அதுபோல் இந்த தொழிலும் வந்து நாளைக்கு என்னுடைய மகன் பேரெல்லாம் செய்யணும் அப்படின்னால் இந்த சங்கம் அவசியம். அந்த சங்கத்தின் மூலமாக வந்து பாதுகாப்பு உருவாக்கப்பட வேண்டும், வளர்ச்சி உருவாக்கப்பட வேண்டும், லாபம் என்பது நிரந்தரமாக இருக்கும் அளவுக்கு உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உழைக்க வந்திருக்கீங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி என்னை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போது அந்த அந்த கோணத்தில் சிறு குறு வணிகர்கள், இந்த குறிப்பாக மளிகை சமுதாயம் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு உப்பு கூட பிராண்ட் ஆகி போச்சு சார். வாட்டர் பிராண்ட் ஆகி போயிடுது, பால் பிராண்ட் ஆகி போயிடுது, எது பார்த்தாலும் பிராண்ட் ஆகிடுது. முன்ன பிராண்டு கிடையாது கடைகளில். என் சின்ன வயசுலேயே நான் பார்க்கும்பொழுது இந்த தண்ணீரை வாங்குவோன்றது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பலர் பாவமாக சொன்னாங்க சார். தண்ணீரை விற்பது பாவம் என்று கூட பதிவு செய்திருந்தார்கள். தண்ணீரை வாங்குவோன்னு நினைக்கல, இட்லி மாவையும் தோசை மாவையும் கடைக்கு போய் வாங்குவோன்னு நினைக்கல. பிராண்டட் இந்த தோசை மாவு கூட இந்த இட்லி மாவு கூட கேட்குற உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். எனக்கு வியாபாரம் தெரியாது, வாங்கத்தான் தெரியும், விற்க தெரியாதுன்னு வைங்களேன். ஆனால் நான் வந்து ஒரு ஆன்மீக பாதையில் நடந்து போகிறவன். என் வயசில் அதுதான் உகந்ததும் கூட. சார் உங்கள் அகவை 71. ஆனால் உங்கள் வியாபாரத்துக்கு இதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை ஒன்று இருக்குது. என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுதில்ல, விநியோகஸ்தர் தேவைப்படுது. நான் வந்து குருவை அந்த விநியோகஸ்தரை நினைக்கிறேன். இறைவனிடம் இருக்கக்கூடிய கணக்கற்ற பொருட்களை, நன்மைகளை இறைவன் நேரடியாக வந்து நமக்கு விநியோகிப்பதில்லை. அதுக்கு வந்து ஒரு வழி தேவைப்படுது. அந்த வழி தான் குரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம இறைவன்கிட்ட கேட்கலாம், நமக்கு அது வழங்கப்படுவது குரு மூலமாக வழங்கப்படுகிறது. நமக்கு என்ன தேவைங்கிறது குருகிட்ட கேட்டால் இன்னும் பாதுகாப்பாக இருப்போம் ஆன்மீகத்தில். ஏன்னா நம்ம விரும்புவது வேறு, உண்மையான நம்முடைய தேவை வேறு. இது ரெண்டையும் பார்த்து எடை போட்டு அவர் வந்து நமக்கு எது தேவையோ அதை கொடுத்துருவார். இப்போது அப்பா அம்மாட்ட வந்து பையன் வந்து ஒரு 100 ரூபா கேட்குறான் அப்படின்னா, இப்போ எதுக்கடா அவனுக்கு சும்மா இருந்துடுறாரு. அப்புறமா அவன் பேரில் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய தொகையாக போட்டு வைக்கிறாரு. ஸோ எது எப்போ கொடுக்கணுங்கிறது இறைவன் கேட்டதை கொடுத்து விடக்கூடியவன். குருங்கிறது எது நமக்கு உகந்ததோ அதை கொடுப்பவர். அப்போது ஒரு விநியோகஸ்தர் வந்து பார்த்து தான் அதை செயல்படணும். அது மாதிரி தோணுது எனக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப அருமையாக ஏற்பாக இருக்குது. ஏன்னா கடைக்காரர்களும் வாடிக்கையாளர்களும் எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்குற ரோலில் தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம், கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேட்சிங் பண்ணியிருக்கீங்க. மேட்சிங் இருக்குது. எங்களுடைய தொழிலையும் குருவையும் பண்ணியிருக்கீங்க. விநியோகஸ்தர்களையும் கடைக்காரர்களையும் ஒரு குருவை போல் அவங்க வாழணுங்கிற ஒரு தத்துவத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த துறைக்கு வந்து இப்போ இந்த விநியோகஸ்தருக்கு ஒரு தலைமை பதவி வகிக்கிறீங்க. 35வது வருடம் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா, அது பின்னால் இருக்கிற உழைப்பு மட்டும் இல்லை, பொறுமை மட்டும் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட உங்கள் மதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். ஆமாம். அதனால தான் எனக்கு அடுத்தது என் குழந்தைங்களுக்கு அடுத்தது என் குடும்பத்துக்கு அடுத்தது கண்ணை திறந்து 24 மணி நேரமும் நான் சிந்திப்பது இந்த மளிகை வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் சிறு குறு வணிகர்கள் மற்றும் உங்களுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பரவி உள்ள இந்த குடும்பங்கள் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பொருளாதார முதுகெலும்பாக இவங்க வெற்றிகரமாக இருந்து தன்னுடைய தொழிலை தன் மகன்களுக்கு வழங்கிட்டு போகிற லாபகரமான தொழிலாக மாற்ற முடியாத சூழல் படுமோசமாக இருந்தது. அதுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு. ஏன்னா வணிக சங்கங்கள், சிறு குறு வணிக சங்கங்கள்லாம் வந்து நல்ல தலைமைகள் கிடச்சி தமிழ்நாட்டில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. அப்போது நானும் வந்து இந்த அவங்களுக்கெல்லாம் என்னால் இயன்ற அறிவுரைகளையோ அல்லது சப்போர்ட்டோ என்னால் முடிந்ததெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய நேரம் முழுமையாக
என்னுடைய வணிக சமுதாயத்துக்கு மட்டும்தான். மளிகை வணிகர்கள், டெலிகாம் வணிகர்கள், காஸ்மெட்டிக்ஸ் வணிகர், ஸ்டேஷ்னரி வணிகர், இவர்களுக்கு ஐக்கியப்படுத்தியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஒரு மதம் மாதிரின்னு சொல்லி, அது எந்த அளவுக்கு எனக்கு அப்படி மனசில் நீங்கள் சொன்னோன்னு தோணுதுன்னாக்க, ஒரு லயன்ஸ் கிளப்பு, ஒரு ரோட்ரி கிளப்னு என்னை அழைத்தால் கூட அந்த ஆக்டிவிட்டிகளெல்லாம் என்னை பூத்திக்காமல், அதுக்கு இன்னும் இது வந்து நான் நினைத்த வெற்றியை என்னுடைய பயணம் காணவில்லை என்ற காரணத்தினால யாருக்கும் என் நேரத்தை ஒதுக்கிறது கிடையாது. வந்து என்னுடைய ரெக்ரியேஷனு அதுக்கெல்லாம் வந்து கம்மி தான். அதனால் மற்ற கூப்பிடுவாங்க, நீங்கள் இதுக்கு தலைவராக வாங்கலை, எங்களுக்கு லயன்ஸ் கிளப்பில் இங்கே வாங்கலை, அங்கே நான் எங்கேயும் போகாமல் இந்த சமுதாயத்துக்கு என்னை ஐக்கியப்படுத்தியிருக்கேன். வந்து ஐக்கியப்படுத்தினதுனால தான் என்னால் கூப்பிட்ட நேரத்துக்கு அவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியுது. அதுதான். அதனால் எனக்கு அந்த ஒரு மனோபாவம் இருக்கிறதுனால அது மதம்தான் எனக்கு. வணிகத்தில் இன்னொன்று பார்க்குறேன், உங்களை எது இதில் தூண்டிச்சுன்றத நீங்கள் நம்ம பேசும்போது சொன்னீங்க. நம்ம சந்திப்பதற்கு, இந்த உரையாடலுக்கு முன்னாடி நம்ம சந்தித்து பேசும்போது இதில் இருந்த சில நேர்மையின்மை, கட்டுக்கோப்பின்மை, இதுதான் உங்களை வந்து இதில் இழுத்து விட்டுது. வணிக தர்மமே வந்து கடைபிடிக்க வேண்டியவங்க பிடிக்கல. ஆமாம். இப்போது வணிகத்தில் தர்மம் இருக்கான்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. படித்தவன் படிக்காதவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். அவன் படிக்காதவனை வச்சு தான் நீ சிறு குறு வணிகத்தை வளர்ந்து ஆக வேண்டிய கட்டாயம் நம்ம நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறச்ச படித்தவன் வந்து அவனு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லாமல், கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவனை எப்படி ஏய்ப்பாங்க, ஒரு அடிமைகளை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் என்னுடைய தாக்கம். ஆகையால் பல குடும்பங்கள் வந்து முன்னேறாமல் கடனாளிகளாக, தொடர்ந்து கடனாளிகளாக தொழிலையே கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அவசியமில்லாமல் வேலைக்கு போக வேண்டிய சூழல்கள்லாம் உருவானதை நான் கண்ணுக்கு நேர பார்த்ததுனால தான் எனக்கு வந்து, சார் எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் ஒரு வேலை செய்யணுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ஊக்கம் இருந்து தான் ஆகணும். இப்போ ஒருத்தர் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க அப்படின்னாக்க, ஒன்று அவர் கேன்சர் வந்து தப்பிச்சிருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது அவதிப்பட்டதை பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதை பண்ணுவாங்க. எனக்கு வந்து நீங்கள் சிறு குறு வணிகர் சொல்லும் பொழுது எனக்கு சில அனுபவங்கள், நான் வந்து ஒரு கஸ்டமர்னு வைங்களேன், என்ன அவங்க நடத்தின விதம் வந்து எனக்கு இன்றைக்கும் வியப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். மதுரையில் நான் இருக்கும்பொழுது ஒரு 5-6 வருடங்கள் மதுரையில் இருந்தேன். நான் 5 வருஷம் இருந்தேன். அப்போது அங்கே கற்பகம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், பழைய கோர்ட்டுக்கு KK நகரில். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இளநீர் விற்றுட்ருப்பாங்க. நான் வந்து அந்த பாட்டி கூட உட்காந்து பேசுவேன். என்ன டீ குடிச்சிட்ருக்கோம். பாட்டி எங்களுக்கு இளநீர் விற்றுட்டு நீ என்ன டீ குடிக்கன்னு, அது கட்டுப்படி ஆகாது, அப்போ டீ தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சிரிக்கும் நம்மளை பார்த்து. அவங்க எப்படி நடத்துருவாங்க பாருங்கள், அவங்களுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸ் இன்றைக்கி பிரமாதமாக பேசுவாங்களே. அது நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்பொழுது அப்போ தான் அவங்க கடை போட்டிருப்பாங்க. நான் உள்ளே போகும்போது அவங்கள பார்த்துருக்க மாட்டேன், திரும்பி வரும்போது கடை இருக்கும். அப்போ பாட்டி சோக்கியமா இளநீர் கொடுங்கன்னு, இப்போ தானே அங்கே போய் சாப்பிட்டு வரேன், காஃபி குடிச்சியா, குடிச்சு உடனே இளநீர் குடிக்காங்க, வாழ போயிடும், தரமாட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு வணிகம்ன்றாலும் அவங்களுக்கு உடம்புக்கு தன் கஸ்டமருக்கு எது நல்லா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆதாரம் தானே, அது விற்று அது வர லாபம் தான், அவங்க என்ன வரும் பெருசாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தரமாட்டேங்கும் இந்த பாட்டி. அது கோரிப்பாளையத்தில் மதுரையில் ராத்திரி ஒரு பாட்டி வந்து இட்லி விற்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மொத்தம் விற்று போயிடும். அவ்வளோ ருச்சியாக இருக்கும். ஒரு தட்டு, அதில் ஒரு சின்ன வாழையில் இட்லியை அப்படியே அந்த ஆவி பறக்க அப்படியே வைப்பாங்க. வச்சு 2 சட்னி, ஒரு மிளகாப்பொடி, அதுக்கு எண்ணெய் வந்து ஒரு அளவாக பழைய இன்ஜெக்ஷன் பாட்டில்னு ஒன்று, ஆமாம், அதில் நல்லெண்ணெய் வச்சு அதை கொடுப்பாங்க. வந்து நான் சொன்னேன், பாட்டி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கு, நான் காசு கொடுத்துட்டே, காசு வேணாம், காசாக கேட்டேன் நான், சும்மா கல் குடலாட்டும் பீச்சும் தரமாட்டேன் அப்படிங்கும். உடம்புக்கு நல்லதில்லை, அவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்ட்டு.
அது இன்னொரு பாட்டில் எனக்கு கொடுத்ததுன்னா அதுக்கு வருமானம் தான், அதுக்கு நான் காசு கொடுப்பேன். வருமானத்துக்கோசரம் இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் எப்படி நீங்கள் எங்கேருந்து வருது? மேலேருந்து வரல, கீழேருந்து தான் கீழேந்து வருது. இந்த பெரிய 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 நிறுவனங்கள்லாம் இருக்காங்க சார், பல்லாயிரம் கோடி வணிகம் செய்கிற நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. அதில் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த எப்படி கிரிக்கெட்டில் T20 மேட்ச் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சில வருஷங்களாக ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. ஆனால் அதையே பார்த்து பார்த்து இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, 20 ஓவரை கூட பார்க்குறதுக்கு பிடிக்கல. 10 ஓவர் முதல் 5 ஓவரை பாரு, லாஸ்ட் 5 ஓவரை பாரு, அப்போ தான் அடிக்கிறாங்க. அந்த இது வந்த மாதிரி இன்றைக்கி நல்லா மெத்த படித்த ஒரு MBAலாம் படித்தவங்க வந்து ஆண்டவனர்லாம் அவங்களுக்கு வந்து அந்த படிப்பறிவு பகவான் கொடுத்துருக்காருங்கிறத வந்து அந்த அளவுக்கு அவங்க நினைவில் வச்சுக்காம வந்து அவங்க வளர்ச்சி தான் முக்கியம், மேலே மேலே ப்ரொமோஷன் ஆகி போகணும் அப்படிங்கிறத மட்டுமே இலக்காக வைத்து பலர் வந்து வணிக தர்மத்தையோ இல்லை அவங்க வேலை செய்கிற நிறுவனத்திற்கு ஒரு இலக்கு கொடுக்க தான் செய்வாங்க. இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் வேறு வழி கிடையாது, வந்து இலக்கு இல்லாமல் இயங்க முடியாது. அப்போது அவங்க வந்து அந்த நம்ம வந்து இந்த மாதம் சம்பளம் வாங்கணும்னா இந்த இலக்கை எந்த வழியோ இலக்கு, அதாவது ஒரு உணவு கடைக்காரரால் என்ன சார் செய்ய முடியும்? பொருளை வாங்கி வச்சுக்க முடியும், மக்கள் கேட்குற பொருளை வாங்கி வச்சுக்க முடியும். மக்களை வந்து அந்த பொருளை சாப்பிடுன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கம்பல் பண்ணி விற்க முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டரால் என்ன செய்ய முடியும்? அவர் டிஸ்ட்ரிபியூஷன் உரிமை எடுத்த அந்த நிறுவன பொருளை அவர் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட ஏரியாவில் கொண்டு போய் விநியோகம் செய்ய முடியும். அந்த இவ்வளோ தான் முடியும். அவருக்கு டார்கெட்டை கொடுத்தா டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுவார்? 300 கடைகளை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 60 கடை பார்க்குறாருன்னா அந்த 60 கடைகளை திரும்ப போய் பார்க்கலாம், கடன் கொடுத்து விற்கலாம், அவர் கேட்குற பொருளை கொடுக்கலாம், இல்லை புதுசாக அறிமுகம் இருந்தால் அவருக்கு தெரியாதுன்னு எடுத்து சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அவர் விற்கிற பொருள் என்னவோ அதை கேட்டால், ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி யாரால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதோ அவங்கக்கிட்ட டார்கெட்டை திணிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த நிறுவன பிரதிநிதிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை அந்த மாத சம்பளம் அவர் வாங்கணும்னா இவங்களுக்கு அந்த டார்ச்சரை வழங்கணும். தமிழில் டார்ச்சருக்கு என்ன? சித்திரவதை. நான் ஒரு வருஷ கணக்கில் இதை அனுபவிச்சிருக்கேன், அதனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு தெளிவாக புரியுது. நான் ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணேன், அதில் சேல்ஸில் இருந்தேன், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சேர்த்து இருந்தேன், கடையாக போயிருக்கேன். இப்போ ஒரு மதுரை அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்களும் ஒரு சேல்ஸ்மேனாக தான் இருந்தீங்க? சேல்ஸில் தான் இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன், அப்புறம் சேல்ஸ் ஆஃபீஸராக பதவி உயர்வு, அதுக்கப்புறம் ரீஜனல் மேனேஜராக போனேன் விசாகப்பட்டினத்துக்கு. அதில் இப்போ மதுரைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே இருந்த பொழுது 79லேருந்து 83 128 கடைகள் உண்டு. இந்த 128 கடைகளையும் பார்ப்பேன். சைக்கிளில் போய் ஒரு நீங்கள் சொல்கிறது இந்த பேப்பர் விற்கிற கடை, பேப்பர் மட்டும் விற்கிற பேப்பர் மட்டும் விற்கிற கடைகள் இல்லையே? கிடையாது, எல்லாம் தான் இருக்கும். அதில் மட்டும் குடும்பத்தை நடத்தக்கூடிய லாபம் ஈட்ட முடியாது. வெத்தலை வாக்குலேருந்து எல்லாருமே விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த கடைகள், பேப்பர் எடுக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, இதெல்லாம் நிறைய சுற்றி பார்ப்போம். எப்பவும் இது பிரச்சனை தான். அந்த டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அது ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்ம விரட்டி தான் ஆகணும், அது அவங்களுடைய பொறுப்பு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். எங்கே ஒரு குறை வருதுன்னா, நான் என்ன நினைக்கிறேன், இப்போ எங்களுக்கு வந்து அந்த சிறு வியாபாரிகளோடும் மக்களோடும் இருந்த நேரடி தொடர்பு அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் இந்த நேரடி தொடர்பில் கிடைக்கக்கூடிய சில உண்மை தெரிப்புகள் வேறு எந்த சர்வேலையும் கிடைக்காது, எந்த அனாலிசிஸ்லேயும் கிடைக்காதுங்கிறது என்னுடைய அனுபவம், அபிப்பிராயம் இல்லை. அதுதான் ஒரு வளர்ச்சி வேணும்னா இவ்வளோ இது பாருங்கள், இப்படி இருக்க நிலவரம், இவ்வளோ இருக்க சேல்ஸு, இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறோம், இதை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே ஏறலை, வேறு என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களால முடியல. இதில் என்னோடய அனுபவத்தில் பார்க்கும்போது ஐயா,
கம்பெனிக்காரர் வந்து டார்கெட்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணி நல்லா என்னுடைய விநியோகஸ்தரோட மனோபாவம், இந்த யானையை எப்படி ட்ரெயின் பண்ணி சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள். சங்கிலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் அது அந்த இடத்துல தான் நிற்கணும், வெறும்னு தும்பிக்கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு மனோபாவம். அதுக்கு சங்கிலியை விட வலிமை இருந்தால் கூட அதுக்கு தோன்றதில்லை பாருங்கள். அந்த மாதிரி என்னுடைய பல விநியோகஸ்தர்கள் வந்து கம்பெனிக்காரங்க வரும்போது, அந்த சேல்ஸ்மேன் வரும்போதோ இல்லை ஏரியா மேனேஜர் வரும்போதோ, இந்த வருஷம் என்னுடைய டார்கெட் என்னங்கன்னு இவங்களே கேட்குறாங்க. ஆமாம். இவங்க புரிஞ்சிக்க வேண்டியது, டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய சக்தியும் வலிமையும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இவங்க போடுவாங்க. ஒரு விநியோகஸ்தர் என்பவர் ஒரு நிறுவனம் வந்து முன்னேறுவதற்கு இவர் செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கடமைகளை இவர் கரெக்டாக செஞ்சால் போதும் அப்படிங்கிறது வந்து அவங்க புரிய தவறிடுறாங்க. ஆமாம். வந்து புரிஞ்சவெல்லாம் ஜெயிச்சிடுறான். நுகர்வோர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தேவை என்ன, அது சரியாக புரியணும். அந்த நிறுவனத்திற்கு கண்ணதாசன் ஒரு பாட்டில் போகிற போக்கில் எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும் மாதிரி. சார், இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையிலேயே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல விநியோகஸ்தர்கள், ப்ரொஃபஷ்னல் விநியோகஸ்தர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. முன்ன நல்ல விநியோகஸ்தராக இருந்தால் கூட இவருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னா அந்த விநியோகத்தை ரத்து செஞ்சு யாருக்காவது போய் கொடுத்து அந்த மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போது மோசமான டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால்